பேக் டு மை சேனல். நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன். அது மட்டும் இல்ல ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வந்து சேனல்ல போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு போன் கால் எடுக்க மாட்டேன்றீங்க, மெசேஜ் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதுக்காக தான் சாரி கேட்டது. நான் கண்டிப்பா ரிப்ளை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்தாலும் கண்டிப்பா கொடுப்பேன். இப்ப நம்ம வெயிட் லாஸ் பவுடர் வந்து டெய்லி வந்து நிறைய ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. ஸ்வீட்டி டிவி கம்யூனிட்டி பேஜ்ல வந்து ஃபீட்பேக் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் மூலமா அனுப்புறதால நிறைய கலெக்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-600 மெசேஜ் வரதால என்னால ரிப்ளை கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்குது. அதனால எனக்கு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கும் வந்து கரெக்டா என்னால சேவ் பண்ண முடியல, அதான் சொல்ல முடியும். அதனால ஒரு சில ஆடியோ மட்டும் கலெக்ட் பண்ணி அப்பப்ப நான் போட்டுட்டு இருக்கேன். செம்மங்க, உண்மையாவே வந்து அருமையான ரிசல்ட் கொடுக்குது. அதே மாதிரி இப்போ தைராய்டு ஒரு சிஸ்டர் வந்து நேற்று போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து தைராய்டு இருக்கு, நான் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன், ஆனா எனக்கு வந்து எந்த வித பெனிஃபிட்மே இல்ல. உங்களுடைய பவுடர் வந்து நான் ஒரு 1.5 month தான் எடுத்தேன். சம்மர் ரிசல்ட் 4 இருந்து 5 கிலோ கிட்ட ரெடியூஸ் ஆயிருக்கு. எனக்கு தைராய்டு இருக்கிறதால எனக்கு வெயிட் ரெடியூஸ் அவ்வளவு சீக்கிரம் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது. சோ எக்கச்சக்கமான பேர் வந்து கேட்கறது எனக்கு தைராய்டு இஷ்யூ இருக்கு, எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுமான்னு சொல்லி அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த ஃபீட்பேக் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ அதெல்லாம் பாருங்க. அந்த மாதிரி நிறைய டெய்லி ரொம்ப ஹாப்பியான விஷயமா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. வணக்கம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? உங்கள் விளம்பரம் எல்லா விளம்பரமும் நான் யூடியூப்பில் பார்ப்பேன். நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டில் வந்து பூரா காட்டுறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இல்லை. ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த மஞ்சள் போடுறீங்க பார்த்தீங்களா, இது வந்து உடலுக்குள்ளே எவ்வளவு புண்ணு இருந்தாலும் அல்சர் இருந்தாலும் அது வந்து சரி பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கடவுளோட அருளால் தான் வந்து இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பவுடர் தயார் பண்ணுறீங்க. நான் 30 நாள் குடிச்சிருக்கேன் கேட்டிங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ செகண்டும் உங்களுக்கு போட்டிருக்கேன் நேற்று நைட்டு. ஆனால் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். நான் வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த பவுடர் மட்டும் வாங்கியிருக்கேன். கோலம் போடுறதுக்கெல்லாம் எனக்கு வாசல் இல்லை, நான் மாடியில் இருக்கேன். நான் உண்மையிலேயே நினைப்பேன் இந்த கோலம் பவுடர்லாம் வாங்கி நமக்கு போட முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா. அதனால் வந்து இப்போ ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது சிஸ்டர். ஆனால் வந்து நீங்கள் இந்த முருங்கை பவுடருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா தயார் பண்ணியிருக்கீங்க. இந்த சுகர் லாஸை வந்து எங்கள் அத்தை ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் எப்படி வாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுகரு நம்ம இந்த சாப்பிட்றதுனால சுகர் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அம்மா மாதிரி இல்லைங்களா, அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேணாம். நான் ப்ராடக்ட் சூப்பராக இருக்குமா. எத்தனையோ இந்த கெர்பாலைஃப்னு சொல்லியெல்லாம் மக்களை நல்லா ஏமாத்துறாங்க. 7000 8000 போட்டு. அதுக்கெல்லாம் வந்து இது எவ்வளோ பெஸ்ட்டு. உடலில் உள்ள எல்லா கழிவுகளையும் வெளியேற்றிரும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். சூப்பர்மா, நீங்கள் வந்து மக்களுக்கு நன்மை செய்றீங்க. நன்மை தொடரும்னு சொல்லி இறைவன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஒர்த்தான ஒரு தரமான ப்ராடக்ட் வந்து நம்ம குட் பேபி டீம் வந்து இணைஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்றேன், போட்டோட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டோ எடுத்து போட்டுட்டே இருக்கீங்க. என்னால ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை தான். டைம் எடுத்து பொறுமையா பேசி ஒன்னொன்னுக்கு ஆன்சர் பண்ணணும் ஆசை தான். டைம் இல்ல அண்ட் போன் கால் ஹேங் ஆகுது, எல்லாமே பிரச்சனையா இருக்கிறதுல எதுவும் ரிப்ளை கொடுக்க முடியல, டைம் ஆகுது. அதுதான். அதனால தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சோ இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் மாதிரியே குட் பேபி வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம், ஏற்கனவே லான்ச் பண்ணிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட நம்ம ஒரு 20 தானியத்துக்கு மேல ஆட் பண்றோம். முக்கியமா அதுல வந்து நம்ம சம்பா கோதுமை, கருப்பு கவுனி, கேழ்வரகு, கம்பு, திணை, கொள்ளன், மக்கானா, ஜியா சீட்ஸ், ஆலிவிதை, சோ இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். புரோட்டீன் நிறைஞ்சது, கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாகும், புரோட்டீன் அதிகமாகவும் இதுல இருக்குங்க. அதுதான். சோ அதனால இதை வந்து நீங்க 2 வேளை எடுத்துக்கலாம். காலையிலயும் எடுத்துக்கலாம், நைட்டும் எடுத்துக்கலாம். இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். சோ செம்மையா இருக்கும் டேஸ்ட். நிறைய பேர் வந்து என்னன்னா அவங்க வெயிட் லாஸ்க்காக வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ வாங்குவாங்க. அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட்க்கு அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஹோல் ஃபேமிலிக்கே வந்து இப்போ 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வந்து ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹாய் மேம், குட் மார்னிங் மேம். நான் உங்ககிட்ட வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 months-ஆக வாங்கிட்டுருக்கேன் மேம். ஆனால் வந்து 6 months-ஆக வாங்கிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அவள் வந்து 10 years +. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவளுக்கு அப்பப்போ வந்து ஒரு 2 months 3 months ஒரு தடவை
உடம்பு சரியில்லாமவும் கோல்டு பிடிக்கும், டக்கு டக்குன்னு இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி இருக்காது. இப்போ இது குடித்ததுலேருந்து அவளுக்கு நல்லா இருக்குது. ஸோ டெய்லி அவளுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு அதை குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 7:40க்கு ஆட்டோ வந்துடும். ஸோ 8 o'clock ஸ்கூலு. ஸோ இந்த டைமுக்கு அவங்க அங்கே போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். இது நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் இது வந்து நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்க மேம். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். வெயிட் லாஸ் பவுடர் மாதிரி இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து நாம ரெடி பண்ணி சாப்பிடும்போது நமக்கு என்ன ஃபீல் இருந்ததோ சேம் அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்ப எல்லாம் புக் ஆகுது ஃபுல்லா வந்து 2 கிலோ தான் அதிகமா புக் ஆயிட்டு வருது. சாம்பிளுக்கு 1/4 கிலோ வாங்கி பார்த்துட்டு 2 கிலோ எல்லாமே ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போறதால 2 நாள் நாங்க ஆர்டர்ஸ் எடுக்கல. வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம் கேட்டிருக்கோம், 1 வீக் டைம் கேட்டு இப்ப அதுக்கான ப்ராசஸ் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து இந்த 20 தானியத்தையும் கலந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ கிட்ட ரெடி பண்ண போறோம். அதுதான் ஏற்கனவே வந்து ஒரு 50 கிலோ தான் நான் பண்ணிருந்தேன். அதுவே எனக்கு ஒரு 2-3 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 50 கிலோ பண்ண அதுவும் முடிஞ்சிருச்சு. அடிக்கடி டைம் எடுத்து பண்ண முடியலங்கிறதால இன்னைக்கு வந்து ஒரு பல்கா பண்ணிடலான்ட்டு ஒரு 350 கிலோ கிட்ட நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. சோ இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து நம்பர் 1 குவாலிட்டி தாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ல எடுத்து நாங்க கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம இப்ப சேர்த்து வச்சிருக்கோம். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுல முக்கியமா வந்து நீங்க நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிடுறேன் எனக்கு அதுவே போதும்னு சொல்லி கேக்குறீங்க. நம்ம இதுல ஆட் பண்றது சம்பா கோதுமை. சம்பா கோதுமை பத்தி சொல்லணும் எக்கச்சக்கமா சொல்லலாம். முக்கியமா சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க வந்து சம்பா கோதுமை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த ரவையை எடுத்துக்கிட்டாலே அவ்வளவு நல்லது. அண்ட் நீங்க வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம் வரும். சோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றது. இது நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம் வராது, உடம்பு ஃப்ரீயா இருக்கும், நான் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். சோ இதுக்காக தான் முக்கியமா எடுத்துக்க சொல்றது. அண்ட் இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு அண்ட் விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. சோ ஒரு ஹெல்த்தியா உங்களை வச்சிருக்கோம். கரெக்டா அந்த டயட் வந்து மெயின்டைன் ஆகும். அதுதான் நீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனாவசியமான ஒரு ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும்னு உங்களுக்கு வந்து தோணாது. இதை வந்து நீங்க காலையில நைட்டு 2 வேளை எடுத்துக்கிட்டு மதியம் லஞ்ச் மட்டும் 1 கப் ரைஸ் அண்ட் கீரை காய்கறி கூட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்த்தியான மெனுவா வச்சு நீங்க சாப்பிடும் போது உண்மையா செம ரிசல்ட் கொடுக்கும். அதனால இப்ப காம்போ பேக்ல பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ 5 கிலோ கிட்ட குறையுதுன்னு சொல்றாங்க. நான் வெயிட் லாஸ் பவுடர்ல வந்து 3 கிலோ ரெடியூஸ் ஆகும்னு சொன்னேன். வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அது சேர்த்து எடுத்துக்கும் போது ஒரு மாசத்துல 5 கிலோ கிட்ட ரெடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்னா ஒரு மாசத்துல 5ல இருந்து 6 கிலோ கிட்ட நான் கண்டிப்பா குறைச்சே ஆகணும்னா நீங்க 2 காம்போ பேக்ல எடுத்துக்கோங்க. பிரைஸ் கம்மி தான். அண்ட் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு அண்ட் ஆர்கானிக்கா தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்க கண்ணாடியே வந்து நம்ம கலக்குறோம், என்னென்ன சேர்த்திருக்கோம் எல்லாமே நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதுல வந்து நம்ம எந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. 100% சேஃப் ஆனது. நான் அதனால குழந்தைங்களுக்கு கொடுங்க நான் சொல்வேன். ஏன்னா இது வந்து நம்ம சூரியகாந்தி சீட்ஸ் அண்ட் கேழ்வரகு கம்பு திணை கொள்ளு இந்த மாதிரி பாரம்பரியமான அரிசி கருப்பு கவுனி இதெல்லாம் ஆட் பண்றோம். சோ அது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதை நீங்க வாங்கி டிஃபன் மாதிரி மேக் பண்ணி கொடுக்கும் போது செம்மையா சாப்பிடுவாங்க. அவங்களுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த தேவையில்லாத ஃபேட் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து இப்ப குழந்தையில ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, ரொம்ப குண்டா இருக்காங்க, 9 வயசு ஆகுது, 40 கிலோ இருக்காங்க, 45 கிலோ இருக்காங்கன்னு சொல்லும் போதெல்லாம் அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு. இப்பவே அப்படி இருந்த அந்த ஒபிசிட்டி பிரச்சனை இதெல்லாம் வந்து இன்னும் இருக்க நாள் வந்து போயிட்டே இருக்கும். ரொம்ப வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இப்ப நம்ம குட் பேபி ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் வந்து 11 இயர்ஸ்க்கு மேலதான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இப்ப 11 இயர்ஸ் கீழே இருக்காங்க பாருங்க. இப்ப 8 வயசு ஆகுது, 9 வயசு ஆகுது, 10 வயசு ஆகுது, நாங்க என்னங்க பண்ண முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் ஒரு வரப்பிரசாதமா நம்ம இதை கொண்டு வந்திருக்கோம். அது நீங்க குழந்தைங்களுக்கே வந்து இதை டிஃபன் மாதிரி நல்லா சூப்பரா செஞ்சு கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். அதுதான் இது கூட வந்து எங்க பன்னீர் அண்ட் சம்திங் சிக்கன் அந்த மாதிரிலாம் நீங்க கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா செம அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். அதனால ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட் வந்து இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம மெனக்கட்டு ஒரு ப்ராடக்ட்டை தேர்ந்தெடுத்து பண்றதுக்கு இப்ப டைம் இல்ல, அவசர காலத்துல ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே. அதனால உங்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்களும் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்க. அந்த சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோலா இருக்கும், ஒரே லெவலா இருந்துட்டு இருக்கும். இது எல்லாருமே தாராளமா யூஸ் பண்ணலாங்க. பெரியவங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து என்னன்னா எங்க அம்மாவுக்கு 60 வயசு ஆகுது, 65 வயசு ஆகுது, அவங்களால வாக் பண்ண முடியாது, டயட் இருக்க முடியாது, அவங்களுக்கு எப்படிங்க வெயிட் ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்லி கேக்குறீங்க. அவங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட். சோ இதை அவங்க 2 வேளை எடுத்துக்கிட்டாலே போதும். அவங்க அதிகமா வந்து ஒர்க் பண்ண போறது இல்ல, வீட்டுல தான் இருக்க போறாங்க. சோ அவங்களை வந்து கொஞ்சம் இந்த எனர்ஜியோட வச்சிருக்கோம்.
சோ பெரியவங்களால வந்து ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அவங்க வந்து சாப்பிட்டு வீட்டுல கொஞ்சம் இருக்கும்போது அந்த நடோட எதுவுமே இருக்காது. அதனால உங்களுக்கு வந்து இருக்க வெயிட் வந்து கெயின் ஆயிட்டே தான் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்க காலையில நைட்டு எடுத்துக்கும் போது அந்த வெயிட் வந்து ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற உடம்புல இருந்து ஃபேட் எல்லாமே நல்லா ரெடியூஸ் ஆகுங்க. சோ இது செம எஃபெக்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீக்கிரமே ஜீரணம் ஆயிடும். அது மட்டும் இல்லங்க, நான் சொன்ன மாதிரி இதுல கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா இருக்கு, புரோட்டீன் அளவு அதிகமா இருக்கு. உடம்ப குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ரெசிபின்னு தான் சொல்ல முடியும் நீங்க செஞ்சு சாப்பிடும் போது. அது மட்டும் இல்ல, இதுல வந்து விட்டமின்ஸ் நிறைய இருக்கு, நார் சத்து அதிகமா இருக்கு, இரும்பு சத்து அதிகமா இருக்கு, துத்தநாகம், தாமிரம், மெக்னீசியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க. அது மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற தேவையற்ற அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம்மையா ஹெல்ப் பண்ணும். கம்மியான கலோரி தான் இது. நீங்க எடுத்துக்கும் போது 2 வேளை கலோரிஸ் வந்து கம்மியா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு செம ரிசல்ட் கொடுக்கும் இது. அதே மாதிரி இப்ப வந்து சில பேர் வந்து எனக்கு உடம்பு வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, முட்டி வலி, கைகால் வலி அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு செம எனர்ஜி கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய எலும்பு வந்து நல்லா பலப்படுத்தும், நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப அவசரமா வந்து அவசர காலகட்டத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இப்ப ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஒர்க்குக்கு போறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ண முடியாது. நமக்கு தெரிஞ்சுதான் இட்லி, தோசை, பொங்கல் அண்ட் பூரி, சப்பாத்தி இதுதான் நமக்கு தெரியும். சோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியா மாத்திரம் நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுடைய வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட். இதுல வந்து நான் சொன்ன மாதிரி தானியங்கள் அண்ட் பாரம்பரியமான அரிசி எல்லாமே ஆட் பண்ணிருக்கிறதால உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டுங்க இது. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு 2 குழிக்கரண்டி மாவை எடுத்து நீங்க தண்ணி ஊத்தி உப்பு ஆட் பண்ணி கரைச்சு சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து தோசை, இட்லி அண்ட் சப்பாத்திக்கு வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சப்பாத்தி பூரியில மேக் பண்ண செமையா இருக்கும். அதுவும் சப்பாத்தில வந்து நீங்க பட்டர் ஆட் பண்ண சாப்பிடும்போது செம சூப்பரா இருக்குங்க இது. அதனால ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்கும். உங்களுக்கு இந்த அவசர காலத்துக்கு ஒரு ஹெல்த்தியான உணவா இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், கண்டிப்பா நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. இதுல இல்லாத சத்தே இல்ல. அந்த அளவுக்கு நம்ம இதுல 20 பொருள் ஆட் பண்றோம்ல, எக்கச்சக்கமான பெனிஃபிட் இருக்கு. இது நீங்க ஒரு வேளை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கொடுக்கும், இன்ஸ்டன்டா ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதுதான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பவுடர் மட்டுமே வாங்கி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு, டயர்ட் ஆகுற மாதிரி இருக்குங்க, ஆனா வெயிட் லாஸ் ஆகுது, கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் ஆக்டிவா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்றது இதுதான். நீங்க அதுவும் வெயிட் லாஸ் பவுடரும் வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்டும் எடுத்துக்கிட்டா செம ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் உங்களை வந்து டயர்டாவும் ஆக்காது, அந்த வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், எனர்ஜி நல்லா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும் நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட். சோ அதெல்லாம் வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய ஆரோக்கியமான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டிஸ்பிளேலயும் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல அவைலபிளா இருக்கு, அமேசான் செக் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டா இருக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம எப்படி என்னென்ன பொருள் சேர்த்திருக்கோம் ஃபுல்லா பாத்துருப்பீங்க. அதுல எல்லாமே வந்து உடம்புக்கு அவ்வளவு சத்துங்க, எல்லாமே நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. முக்கியமா வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய கருப்பு கவுனி, அதுக்கப்புறம் அந்த பார்லி அரிசி, ஓட்ஸ், கோதுமை, அதுவும் சம்பா கோதுமை ஆட் பண்ணிருக்கோம், கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரி எல்லா பொருளும் ஆட் பண்ணிருக்கோம். முக்கியமா சீட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம், சூரியகாந்தி, பூசணி, வெள்ளரி விதை, இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம், ஆலிவ் விதை சேர்த்திருக்கோம். சோ இது எல்லாமே வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதை நம்ம எடுத்துக்கிட்டா சூப்பரா வெயிட் லாஸ் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க வந்து இதை ட்ரை பண்ணலாம். காலையில வந்து எம்டி ஸ்டொமக்ல நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடரை வந்து நீங்க சுடு தண்ணியில வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு கீ இல்லைன்னா தேன் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட வந்து நீங்க வந்து கஞ்சி மாதிரியோ இல்ல இட்லி, தோசை, சப்பாத்தி உங்களுக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சோ இது வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிட்டா போதும். ஒரு 2 தோசை சாப்பிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபுல் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த வயிறு ஃபில் ஆகுற அளவுக்கு இதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம இப்ப இட்லி தோசை எல்லாம் சாப்பிடுறோம்னா தோசை ஒரு 5 தோசை சாப்பிடுவோம், இட்லினா ஒரு 6-7 இட்லி சாப்பிடுவோம். சோ அந்த அளவுக்கு இது நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. இது நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலே வயிறு வந்து நல்லா ஃபுல் ஆயிடும், அதிகம் உங்களுக்கு பசி எடுக்காது. அதே மாதிரி ஒரு 11:30 மணிக்கு ஒரு முருங்கைக்கீரை சூப் வந்து குடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்ததான் வந்து முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அது லான்ச் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதை வந்து நம்ம வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கோம். அப்ப வந்து இதை நம்ம நைட்டு யூஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். காலையிலே நைட்டு 2 வேளை எடுத்துட்டு மதியம் லஞ்ச் மட்டும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்காக நிறைய குவான்டிட்டி ரைஸ் வந்து சாப்பிடக்கூடாது. 1 கப் சாதம்னா கொஞ்சம் நிறைய காய்கறி, கீரை, அந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் சத்து அதிகமா இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து லஞ்ச் முடிச்சுக்கலாம்.
சோ 2 வேளை இதுவும் லஞ்ச் அந்த மாதிரி எடுத்துட்டு முருங்கைக்கீரை சூப்பு பிளஸ் வந்து வெயிட் லாஸ் பவுடர் 2 டைம் எடுத்துட்டு இத கரெக்டா 1 மந்த் வந்து ரெகுலர் பண்ணீங்கன்னா நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா ஒரு மாசத்துல 100% 5 கிலோ கிட்ட வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணலாங்க. சோ இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க டிஃபன் மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதுல நம்ம வந்து சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஸ்லிம்மா இருப்பாங்க, உடம்பு வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு ஒரே லெவல் வெயிட்டோட இருப்பாங்க. சோ அவங்க கூட இதை எடுத்துக்கலாம். என்னன்னா நம்ம இருக்கிறப்ப வெயிட்ட வந்து மெயின்டைன் பண்ணணும், வெயிட் வந்து ஏறக்கூடாது, இந்த வெயிட்டோட இருக்கணும் அப்படின்னா நீங்க ரொம்ப அதிக ஃபுட் எடுத்துக்காம கண்ட்ரோலா இருந்துட்டு இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது நல்ல உங்களுக்கு வந்து வெயிட்ட வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும், வெயிட் ஏறாம பாத்துக்குங்க. முக்கியமா வெயிட் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கிறதுலாம் கிடையாது. நார்மலா குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே வயசானவங்க எல்லாருக்கும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். சோ இந்த மாவு வந்து ஒயிட்டா இருக்கு, ஆனா நம்ம வந்து ரெடி பண்ணும்போது அந்த பியூர் ஒயிட் வராதுங்க, கொஞ்சம் எல்லாமே ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். இப்ப சப்பாத்தியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிஷா அப்படிதாங்க வரும். சோ நம்மளோட வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 1/2 கிலோ இருக்குங்க, 1/4 கிலோ அவைலபிள் கிடையாது. இன்னொன்னு அமேசான்ல முக்கியமா அவைலபிளா இருக்கு. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே அமேசான்ல இருக்கு. அமேசானோட லிங்க் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. இதை தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப் சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேன் இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது.